அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் சூரத்துல் புரூஜ் ஓதுறோம். அதுல முஸ்லிம்களுக்கு தண்டனை கொடுத்தவர்கள் அந்த காபிர்கள் எரித்தார்கள். இதற்குரிய தண்டனை இப்ப எவ்வளவு காலம் முடிஞ்சு கிடைக்க போகுது? பல ஆயிரம் வருடம் பின்னால கிடைக்க போகுது. ஆனால் அந்த நிமிடம் தண்டனை கொடுத்தால் எப்படி கிடைக்குமோ, வலஹும் அதாபுல் ஹரீக், அதே தண்டனை தான் மறுமையில் என்ன செய்யும், கிடைக்கும். மனிதனை பொறுத்த வரைக்கும் காலம் தாள என்ன செய்வான், அதை மறந்துடுவான். இறைவனை பொறுத்த வரைக்கும் அந்த நிமிடம் எப்படி தண்டிப்பான், அதே மாதிரி என்ன செய்வான், தண்டிப்பான். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை தான் அல்லாஹு தஆலா சொல்லுகிற நேரத்தில் யௌம தஸ்வத்து வுஜூஹ், யௌம தஸ்வத்து வுஜூஹ், அவருடைய முகங்கள் கருத்து போய்விடும் அல்லாஹு தஆலா சொல்றான். ஏனென்றால் இதுலயும் சகோதரர்களை மிக கவலையானவும் வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? சில பாவங்களை எல்லாருமே செஞ்சிருப்பாங்க. ஆனா அந்த பாவங்களை அல்லாஹு தஆலா ஒரு சிலருக்கு மட்டும் என்ன சொல்றான்டா, முகத்தை கூட அல்லாஹ் பார்க்க மாட்டான். லா யன்துருல்லாஹு இலைஹிம் வலா யுஸக்கீஹிம் வலஹும் அஸாபுன் அலீம். அல்லாஹ் அவர்களை பார்க்கவே மாட்டான். அந்த பார்க்க மாட்டான் என்ன, இரக்கத்தோடு பார்க்க மாட்டான், கருணை பார்வையோடு பார்க்க மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்த கூட அல்லாஹ் தஆலா மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இந்த பண்புகள் எல்லா விஷயங்களும் விளங்கக்கூடிய, எல்லா பாவங்களும் தெரிய வரக்கூடிய, தௌபா செய்த பாவங்களும் வெளியே வரக்கூடிய துரோகிகள் அடையாளப்படுத்தப்படுவார்கள், விரோதிகள் அடையாளப்படுத்தப்படுவார்கள், நயவஞ்சகர்கள் அடையாளப்படுத்தப்படுவார்கள், எல்லோரும் அடையாளப்படுத்தப்படுவார்கள். எல்லோரும் அடையாளப்படுத்தப்படுகின்ற ஒரு சிச்சுவேஷன் அது. அதைத்தான் அல்லாஹு தஆலா யௌம தஸ்வது வுஜூஹ் வ தபியத் யௌம தபியத்து வுஜூஹ் வ தஸ்வது வுஜூஹ் சொல்லிட்டு அல்லாஹு தஆலா பல காரணங்கள் சொல்றான். இந்த முகம் கருத்து போகின்ற அந்த நிலையை சொல்கிற நேரத்தில் குர்ஆன்ல பல காரணங்கள் சொல்றான். அதுல உண்டு என்ன தெரியுமா? ஃபஅம்மல்லதீன ஸ்வத்தத் வுஜூஹுஹும், நீங்க நினைச்சிட கூடாது இது காஃபிர்களுக்கு மட்டும் அப்படின்னு. யாருடைய முகங்கள் கருத்தனவோ அகஃபர்தும் பஅத ஈமானிக்கும், அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அகஃபர்தும், நிராகரித்து விட்டீர்களா, பஅத ஈமானிக்கும், ஈமான் கொண்ட பின்னால், ஈமான் கொண்ட பின்னால் நீங்கள் நிராகரித்தீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். அகஃபர்தும் பஅத ஈமானிக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்பான் என்று சொன்னால் இது வெறும் காபிர்களுக்கு மட்டுமல்ல, காபிர்களுக்கு மட்டும் அல்ல என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வபதா லஹும் மா லம் யகூனு யஹ்தஸிபூன், கற்பனை பண்ணாததெல்லாம் அந்த இடத்துல என்ன செய்யும், அவங்களுடைய இடத்துக்கு அந்த சிந்தனைக்கு வரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல, இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் நாங்கள் விடுதலை பெறுவதற்கும் அந்த அந்த அதாவது விசாரணையில் அல்லாஹு தஆலா மன்னிச்சானா இல்லையா என்பது இரண்டாவது அம்சம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு சில வழிகளை அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறான். ஆனால் 1000 முறை அது காதுக்கு வந்துட்டு போகுது, நம்ம என்ன செய்வதில்லை, அதை பயன்படுத்துவது கிடையாது. அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஒரு மிகப்பெரிய செய்தி என்ன தெரியுமா? அந்த இடத்தில் ஒரு மன ஆறுதலை பற்றி குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு நிறைய பேசுகிறது. அது விசாரணையோடு சம்பந்தப்படாது விட்டாலும் கூட ஒரு பெரிய ஆறுதலாக அதை என்ன செய்கிறது, பேசு என்ன, அந்த இறைவனுக்கு இணை வைக்காமல் வாழ்ந்தவர்கள், அந்த இறைவனுக்கு இணை வைக்காமல் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய பாவங்களால் அவர்கள் மனவேதனைப்பட்டாலும், அந்த இடத்தில் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டாலும் அவர்களுக்குரிய பெரிய ஆறுதல் என்ன, அந்த ரப்புல் ஆலமீனை தவிர அவர்கள் யாரும் என்ன செய்யவில்லை, வேறு யாரையும் அவர்கள் வணங்கியது கிடையாது, வேறு யாரையும் அவர்களோடு ஒப்பிட்டது கிடையாது, அந்த இறைவனோடு ஒப்பிட்டது கிடையாது, அந்த இடத்துக்கு கொண்டு போனது கிடையாது. இந்த இடத்துல தான் இறைவனை ஏகத்துவப்படுத்துவதனுடைய பலனை நாம் என்ன செய்கிறோம், உணர்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் தஆலா கேட்பான், உனக்கு இதை விட சின்ன ஒன்று நான் என்ன செஞ்சேன், கேட்டிருந்தேன். அல்லாஹு தஆலா அதை தான் கேட்பான். அல்லாஹு தஆலா இந்த ஏகத்துவம் என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது, அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை அல்லாஹு தஆலா அந்த இடத்துல என்ன செய்வான், கொடுப்பான். இருந்தும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவன் நரகத்திலிருந்து நிரந்தரமாக இல்லாமல் இருக்கத்தான் இதை வழியா என்ன செஞ்சாங்க, சொன்னார்களே தவிர நரகத்திலிருந்து தப்புவதற்கு இது என்ன வழி அல்ல, நரகத்திலிருந்து தப்புவதற்கு இது வழி கிடையாது. நரகத்தில் ஒரு கணமேனு ஒரு மனிதன் என்ன செய்யக்கூடாது, நான் அதை நரகத்தை பார்ப்பேன் என்று கூட என்ன செய்யக்கூடாது, ஆசை வைக்கக்கூடாது, என்ன கூட கூடாது, அந்த இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனது சுவாலையுடைய அந்த தாக்கம் என்ன செய்யும், ஒரு தூரத்தில் உணர முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கம் இருக்கிறது, சொர்க்கம் குற்றவாளிகள் கூட சொர்க்கத்துடைய வாசனையை உணர்வார்கள். எப்படி, சொர்க்கத்துடைய வாசனையை உணர்வார்கள். ஆனா சிலருக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, சொர்க்கத்துடைய வாசனையை கூட அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்,
உணரமாட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இது போல இன்னொரு விஷயம் சொல்லப்படுது, என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இவ்வளவு கோடான கோடி மக்களுக்கும் சில மக்களை விசாரிக்கிற நேரத்தில் திரையிடுவான். அல்லாஹ் தஆலா திரையிடுவான். அந்த மக்களை விசாரிக்கிற நேரத்தில் அந்த மக்களுக்கும் இவருக்கும் இடையில் ஒரு திரை விழுந்துடும். எந்த ஒன்றும் அவங்களுக்கு விளங்காது, எந்த ஒன்றும் அவங்களுக்கு விளங்காது. அல்லாஹு தஆலா ஏட்ட கொடுப்பான். ஏடு என்ன செஞ்சிடும்? கையில கொடுபட்டுரும். நிச்சயமாக அந்த மனிதர் அதை பிரட்டி பார்க்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா எப்படி கேட்பான்னு சொல்ல, விசாரணை எப்படி நடக்கும் தெரியுமா? ஒவ்வொரு நம்ம வாசி விட்டு போவது ஒரு ஆறுதல், கவலையோடு சோதனையோடு ஒரு ஆறுதல் அது. ஆனா அல்லாஹ் ஒவ்வொன்றாக சொல்லுவான். ஒவ்வொன்றாக என்ன? யுஅர்ரிஃபுஹு, நீ இதை செய்தாய், இந்த பாவத்தை செய்தாய், இந்த பாவத்தை செய்தாய், அப்படி என்று சொல்ற அந்த அல்லாஹ் தஆலா சொல்லிக்கொண்டே வருவான். சொல்ல 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 இவருடைய முகம் கருத்து கொண்டே வரும். ஹதீஸ்ல வரும். எப்படி? இவருடைய முகம் மாறிக்கொண்டே வரும். நிச்சயமாக இவர் குற்றவாளி, ஆனால் நரகத்துக்கு போகின்ற குற்றவாளியாக இருந்தாலும் இவருக்கு ஒரு மன்னிப்பு இருக்குது. இவருக்கு ஒரு மன்னிப்பு இருக்குது. இவர் கேட்டுக்கொண்டு அல்லாஹு தஆலா கேட்டுக்கொண்டே வர, இந்த பாவம் உனக்கு தெரியுமா, இந்த பாவம் தெரியுமா, மாறிக்கொண்டே வரும். பின்னர் அல்லாஹு தஆலா சொல்வான், குன்து அஸ்துருஹா அலைக ஃபித் துன்யா, உலகத்திலே நான் யாருக்கும் தெரியாமல் இந்த பாவங்களை நான் உனக்கு மறைத்து வந்தேன். உன்னை என்ன செஞ்சேன்? இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாம மறைத்து வந்தேன். இன்றைய தினமும் நான் அதனை மறைக்கிறேன். இந்த மக்களை விட்டு என்ன செஞ்சுக்கிறேன்? இந்த வசத்தர்துஹல்யவும், இன்றைய தினமும் நான் உனக்கு மறைத்து விட்டேன். வகஃபர்து லக், உனக்கு உன் பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று சொர்க்கத்துக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்து விடுவான்? அனுப்பி விடுவான். இதுக்கு பின்னால் அந்த பாவம் என்ன செய்யாது? உலகத்துல எவருக்குமே என்ன செய்யாது, அதை விளங்காது, யாருக்கும் அந்த பாவம் என்ன செய்யாது, போக முடிஞ்சு. அந்த இது அல்லாஹ் தஆலா க்ளோஸ் பண்ணிடுவான், மூடிடுவான். இது யாருக்கு? ஹதீஸ்களை நீங்க தேடி பார்த்தீங்கன்னா வேற ஹதீஸ்களை பார்க்கலாம். இந்த உலகத்தில் ஒரு முஃமினுடைய செய்தி கேள்விப்பட்டு, மோசமான ஒரு செய்தி கேள்விப்பட்டு யார் மறைத்தாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் எல்லாரும் என்னது அவமானப்படுகிற அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருவான்? அதை மறைத்து விடுவான். ஆனால் யார் ஒரு முஃமினுடைய குற்றத்தை வெளியே கொண்டு வந்து அவமானப்படுத்தினாரோ அப்படிப்பட்டவர்களை அவர் கௌரவத்தை விரும்புகின்ற நாளில் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான்? அவமானப்படுத்தி விடுவான. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வேலையை செய்வதற்கு நம்ம தேடி போகணுமா அல்லது தேடி வருதா எங்களுக்கு இந்த நன்மை? இந்த நன்மை ஒவ்வொரு மனிதர்களையும் தேடி வருகிறது. இந்த நன்மை ஒவ்வொரு மனிதர்களையும் தேடி வருகிறது. இருந்தும் நம்ம அதிகமானவர்கள் என்ன செய்கிறோம்? இதுல தவறு விட்டுக் கொண்டிருக்கிறோம். இதுலயும் மிக கவலையான விஷயம் என்ன தெரியுமா? நாளை மறுமையில் நன்மைகள் எடுத்து கொடுக்கப்படும் தானே. யாருக்கு கொடுக்கப்படும்? நாம யாரை பத்தி அநியாயம் செஞ்சோம் அவங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்படுகிற நேரத்தில் எந்த நன்மை கொடுக்கப்படும் தெரியுமா? நம்ம 50 தொழுது இருந்தா ஒரு 5 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும், 45க்கு எந்த மார்க்ஸும் கிடையாது. எனவே 45ல இருந்து கொடுக்கப்பட மாட்டாது. எழுது கொடுக்கப்படும் 5ல இருந்து. நம்ம எந்த அமலை நம்ம செய்தோமோ, சுன்னா முறைப்படி செய்த அமல் இருக்கிறதே அது, இஹ்லாஸோடு செய்த அமல் இருக்குதே அது. அப்படி என்றால் நம்ம செய்த கோடான கோடி நன்மை செய்திருந்தாலும் சரி, அத்தனை போய் 1 லட்சம் மிஞ்சும் என்றால் அந்த 1 லட்சத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருப்பான் என்று சொன்னால் அந்த 1 லட்சத்திலிருந்து இவனுக்கு என்ன செய்யும்? கொடுக்கப்படும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவே ஒரு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியில சொல்லி காட்டினாங்க. எப்படி என்று சொன்னால், முஜாஹிதீன்கள் இருக்கிறார்களே, ஜிஹாது செய்ய போறவங்க, அவர்கள் 4 மாதம் 1 வருடம் என்று போவாங்க. ஊர்ல அவர்களது மனைவிமார்கள் என்ன செய்வார்கள்? தனியே இருப்பார்கள். அவர்களுக்கு பொறுப்பாக இவர் என்ன செய்வார்? ஒரு சிலரை நியமிச்சுட்டு போயிருக்காங்க, நீ கவனிச்சுக்கங்க, குடும்ப செலவுகளுக்கு கொண்டு போய் கொடுங்க என்று ஏதோ ஒரு பொறுப்புகள் கொடுத்து போயிட்டு இருப்பாரு. அவர்களுக்கு துரோகம் செய்தால், முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, அவர்களுக்கு இவர் துரோகம், அதாவது ஒழுக்க ரீதியாக ஏதாவது ஒன்று இவர் நம்பி விட்டுட்டு போகக்கூடிய செலவுகளுக்கு ஏதோ ஒரு வகையில பொறுப்பு ஒப்படைத்து விட்டு போன பின்னால் துரோகம் செய்வாராக இருந்தால் அல்லாஹு தஆலா என்ன செய்வான் தெரியுமா? நீ விரும்பிய அளவுக்கு இவரது நன்மையில் எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லுவான் மறுமையில. எப்படி? விரும்பிய அளவுக்கு இவரது நன்மையில எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஃபமா தன்னுக், என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்படின்னா என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? எதையாவது அவர் விடுவார்னு நீங்க நினைக்கிறீங்களா? இவரது அமலில் எந்த ஒன்றையாவது அவர் விட்டு விடுவார்னு நீங்க நினைக்கிறீங்களா? அல்லது என்ன முழு நன்மை இவர் எடுப்பார்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்படி என்றால் நினைத்து பாருங்கள்,
அந்த மறுமையுடைய அந்த பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன். அன்புள்ள சகோதரர்களே, இதனால் தான் நபித்தோழர்கள், தாபியீன்கள் இந்த மறுமை சம்பந்தமான இந்த வடிவம் தசவுர், அதை சொல்ல வருகிறேன்னா தசவுர், இந்த வடிவம் அவங்களோட மனசுல பதிந்திருந்ததுனால தான் ஒரு சின்ன வசனத்துல அவங்களோட உள்ள அசைஞ்சுது. ஒரு சின்ன வசனத்திலேயே உள்ளம் அசைஞ்சது. எங்களுக்கு தெரியும் இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்